நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று 6/10/2020 அன்று நடப்பு நிகழ்வுகள் தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு கொள்கைகளை வெளியிட்டதற்காக தமிழக அரசை மத்திய அரசு பாராட்டியிருக்குது. இதை யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவிச்சிருக்காங்க. இதில் 2 இதில் வெளியிட்டிருந்தாங்க கடந்த 19/9/2020 அன்று. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாதுகாப்பு மற்றும் நெறிமுறை சார்ந்த செயற்கை நுண்ணறிவு கொள்கை மற்றும் புதிய தொழில்நுட்ப திட்டங்களை செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக. அடுத்ததாக திருவருட் பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார் அவர்களுடைய 198வது பிறந்த நாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டிருக்குது. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் மருதூர் கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவர் எந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்த சன்மார்க்க சங்கத்தை தான் தொடங்கினார். பசிப்பினி போக்குவதற்காக வடலூரில் பார்த்தீங்கன்னா சத்திய ஞான சபை மற்றும் தர்மசாலையை தொடங்கினார். மேலும் பார்த்தீங்கன்னா புலால் உண்ணாமை ஜோதி வழிபாட்டை வலியுறுத்தி வந்தார் இவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாட்டிலே முதல் முறையாக முழுமையாக சூரிய மின்சக்தியில் இயங்கக்கூடிய விமான நிலையம் அப்படிங்கிற பெயரை புதுச்சேரி விமான நிலையம் பெற்றிருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் புதுவை மாநில எல்லையான லாசுப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த விமான நிலையம் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 500 கிலோவாட் திறன் கொண்ட சூரிய மின் தகடுகளுடன் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா 2000 அலகுகள் யூனிட் மின்சாரம் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5570 மெட்ரிக் டன் கார்பன் துகள்கள் காற்றில் கலந்து மாசு ஏற்படுவது குறையும் இதன் மூலமாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எதற்கு சமமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32,850 மரங்கள் மூலம்தான் இந்த அளவுக்கு காற்று மாசுபடுவதை தடுக்க முடியும். அதை இந்த 500 கிலோவாட் திறன் கொண்ட சூரிய மின் தகடுகள் நமக்கு செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்திய விளையாட்டு ஆணையம் இது யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் தான் 1988ஆம் ஆண்டு ஏற்படுத்தியிருக்காங்க. இதனுடைய தலைமையகம் நியூ டெல்லியில் இருக்குது. இந்திய விளையாட்டு ஆணையத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை உடற்தகுதி சோதனை செய்து கொள்ள அந்த ஆணையம் தற்போது அறிவுறுத்தியிருக்குது. இது எதை பின்பற்றி இதை அறிவுறுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி நடந்த ஃபிட் இந்தியா திட்டம் குறித்த உரையின் போது தான் வயது அடிப்படையிலான உடற்தகுதி நெறிமுறைகள் குறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் தான் பயிற்சியாளர்களுக்கு 2 முறை உடல் தகுதி சோதனை கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த வயது அடிப்படையில் உரிய உடற்தகுதி இருப்பதை உறுதி செய்வதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுவது இதுவே முதல் முறை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கிராம் சம்பார்க் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் வங்கியோட நிர்வாக இயக்குனர் SS மல்லிகார்ஜுனா ராவ் அவங்க தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராம் சம்பார்க் அபியான் அப்படிங்கிற திட்டத்தை முதல் கட்டமாக 526 கிராமங்களில் செயல்படுத்த இருக்கும். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 25,000 கிராமங்களில் இதை செயல்படுத்த இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று தான் இதை தொடங்கியிருக்காங்க. இதனுடைய என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் பரந்த அளவில் ஒரு நிதி வளர்ச்சி அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய நிதி வளர்ச்சி மற்றும் அது பற்றி அறிவு முகாம்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதில் தலையாயமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கிரெடிட், சமூக பாதுகாப்பு, நிதி சார்ந்த கற்றல் ஆகியவற்றை மக்களுக்கு வழங்குவது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இது ஆத்ம நிர்பாரத் அப்படிங்கிற திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் மற்றும் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இது 2 இணைந்த பின் நாட்டின் 2வது மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக இது மாறி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 3 வங்கிகளின் முழுமையான இணைப்பு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு மார்ச்சில் நிறைவு பெறும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ரைஸ் 2020 உச்சி மாநாடு அப்படிங்கிறத பற்றியே பார்க்க போகிறோம். இது என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக முன்னேற்றத்திற்காக செயற்கை நுண்ணறிவு பொறுப்புடன் பயன்படுத்துவதற்கான உச்சி மாநாடு தான் இது. இதில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த ரைஸ் 2020 தொடங்கி இதில் உரையாற்றிருக்காங்க. இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை, அடுத்த கட்ட நகர்ப்புற உள்கட்டமைப்பை உருவாக்குவதால், பேரிடர் மேலாண்மை அமைப்புகளை வலுவாக்குதல் போன்ற பிரிவுகளில் செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய பங்காற்ற வேண்டியுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக டிஆர்டிஓ அதனால் தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் ஏவுகணை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்மூழ்கி கப்பலை வந்து தாக்கி அழிக்கவல்ல இலகு ரக டார்பிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்மூழ்கி குண்டு அதை செலுத்தும் அமைப்பாக தான் இந்த ஸ்மார்ட் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஏவுகணை வந்து இருக்குது. அதை வந்து வெற்றிகரமாக வந்து பரிசோதனை செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் அமைப்பானது பார்த்தீங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்ட நீருக்குள் உள்ள எதிரிகளின் இலக்குகளை வந்து தாக்கி அழிக்கவல்ல ஏவுகணைகளை வந்து செலுத்தும் திறன் கொண்டது. அதாவது வந்து ஏவுகணைகளை தாங்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அந்த ஏவுகணைகளை வந்து போர் விமானங்களில் இருந்தோ அல்லது போர் கப்பல்களில் இருந்தோ செலுத்த முடியும். இது வந்து முற்றிலும் உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்டது. இதனுடைய கூடுதல் சிறப்பாக வந்து இருக்குது. இதை வந்து டிஆர்டிஓ தான் வடிவமைச்சிருக்காங்க. இதனுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சதீஷ் ரெட்டி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ரஷீத் மசூத் அவருங்க வந்து மறைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து எப்போ இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபி சிங் தலைமையிலான தேசிய முன்னணி அரசில் 1990ஆம் ஆண்டில் ஏப்ரல் முதல் நவம்பர் வரை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ், ஜேஎன்பி, பாஜக, பிஎஸ்பி ஆகிய கட்சிகள் சார்பில் வந்து சஹரான்பூர் அப்படிங்கிற தொகுதியில் போட்டியிட்டு 5 முறை வந்து மக்களவைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு முதலே வந்து 17 ஆண்டுகள் வந்து மக்களவை உறுப்பினராக வந்து அவர் தொடர்ந்து பணியாற்றியிருக்காரு. எம்பிபிஎஸ் இடம் பெற்றிருந்த வழக்கில் வந்து குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததால இவரை வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து 2013ஆம் ஆண்டு அக்டோபரில் வந்து இவரை வந்து தகுதி நீக்கம் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக உலக செய்திகளை பார்த்தீங்கன்னா, நோபல் பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நோபல் பரிசு எப்போ இருந்து கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1901ஆம் ஆண்டு முதல் மறைந்த ஸ்வீடன் விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் நினைவாக தான் வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து 6 பிரிவுகளில் வந்து கொடுக்குறாங்க. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி, பொருளாதாரம் ஆகிய 6 பிரிவுகளில் வந்து இந்த பரிசு வந்து வழங்கப்படுகிறது. இதில் அமைதிக்கான நோபல் பரிசை மட்டும் பார்த்தீங்கன்னா, நார்வே நோபல் கமிட்டி வந்து தேர்வு செய்வாங்க. இதர 5 பிரிவுகள் நோபல் பரிசை பார்த்தீங்கன்னா, ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து தேர்வு செய்வாங்க. இதில் மருத்துவ நோபல் பரிசு கமிட்டியின் பொதுச் செயலாளர் வந்து தாமஸ் பெல்மேன் அப்படிங்கிற வந்து ஸ்டாக்ஹோமில் வந்து நேற்று அறிவிச்சிருக்காங்க யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து. இதில் அமெரிக்காவை சேர்ந்த ஹார்வி ஜேம்ஸ் ஆல்டர், சார்லஸ் ரைஸ் அப்படிங்கிற அமெரிக்கர்கள் 2 பேருக்கும், மைக்கேல் ஹார்டன் அப்படிங்கிற பிரிட்டனை சேர்ந்தவர்களும் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த துறையில் சிறப்பானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஹெப்படைட்டிஸ் தீ நுண்மி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைரஸ் பரவல் மூலத்தை வந்து கண்டறிந்ததற்காக மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏ, பி வகைகளை சாராத புதிய வகை தான் இந்த தீ நுண்மி பரவல் மூலமானது இரத்தத்தில் இருப்பதை வந்து இந்த 3 விஞ்ஞானிகளை வந்து கண்டுபிடித்ததற்காக இந்த நோபல் பரிசு வந்து இவங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டாஸ்மேனியன் டெவில் அப்படிங்கிற ஒரு விலங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்காரு போன்று வயிற்றில் பை உள்ள இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்கு தான். இது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் டாஸ்மேனியா பகுதியில் மட்டுமே காணப்படுவதால் இதற்கு வந்து டாஸ்மேனியன் டெவில் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதனுடைய அலறல் சத்தம் பார்த்தீங்கன்னா பயம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதால் இதற்கு வந்து டெவில் அப்படிங்கிற வந்து பேரை வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து கரிய நிறமும் கூரிய பற்களும் இறந்த உடல்களை தின்னக்கூடிய வழக்கமும் இதனோட வந்து இருக்குது. இதனால் வந்து இது சுற்றுச்சூழலை வந்து மிகவும் பாதுகாத்து வருவதாக வந்து ஆர்வலர்கள் வந்து தெரிவித்தாங்க. இது வந்து 1990 பார்த்தீங்கன்னா அரிய வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அழிவின் விளிம்பு நிலைக்கு சென்றது. இந்த விலங்குகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு ஆர்க் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்து இந்த விலங்குகளை வந்து இனப்பெருக்கம் செய்து தற்போது வந்து 26 டாஸ்மேனியன் விலங்குகளை வந்து தேசிய பூங்காவில் வந்து விட்டுருக்காங்க. இந்த தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவின் பேரிங்டன் டாப் பகுதியில் வந்து 400 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட சரணாலயத்தில் வந்து இந்த விலங்குகளை வந்து விட்டுருக்காங்க. இது மனிதர்களுக்கு ஆபத்தானது அல்ல. தற்போது பார்த்தீங்கன்னா 25,000 என்ற அளவில் வந்து இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அதிக எண்ணிக்கையில் இருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்மையா எஜுகேஷன் சார்பாக நன்றி. இதில் ஒரு முக்கிய தகவல் வந்து பதிவிட வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது முடக்கத்தின் காரணமாக ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்கவிருந்த குரூப் 1 முதல்நிலை தேர்வு வந்து ஜனவரி 3 வந்து நடக்க இருப்பதாக வந்து இப்போது வந்து டிஎன்பிசி வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான இன்னும் கால அவகாசம் இருப்பதால் மாணவர்கள் சிறந்த முறையில் பயின்று அதற்கான தேர்வை வந்து சிறந்த முறையில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து நன்மையா எஜுகேஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.